10 ஆண்டுக்கும் மேலாக மலேசியாவின் சுனாமி எச்சரிக்கை அபாயங்கள் முதல் முறையாக பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை துறையின் முயற்சியாக நாடு முழுவதிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரழிவுகளின் அபாயத்தை குறைப்பதற்கான இந்த திட்டத்தின் கீழ் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரிடர் ஏற்படும் வேளையில் பாதிக்கப்படக்கூடிய கடலோர சமூகங்களை பாதுகாக்கும் கடப்பாட்டையும் இத்திட்டம் கொண்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பினாங்கில் புதிய அபாய ஒலியை பலர் கேட்டிருக்கலாம். இந்த முயற்சி பினாங்கு மாநிலத்தில் மட்டும் இல்லை, கெடாவில் உள்ள குவாலமுடாவின் மீன்பிடி கிராமங்கள் முதல் தெலங்கானா, சபா மற்றும் சரவா வரையில் 9 மாநிலங்களில் கடற்கரையோர பகுதிகளில் 23 சுனாமி சைரன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சுனாமி அபாய ஒலியை மேம்படுத்தும் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் முழுமையடையும் என மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்தார்.